Hello children, how are you all? All are fine? Okay. Our first lesson is Introduction to Computers. நம்ம ப்ரீவியஸ் செஷனில் வாட் இஸ் அ கம்ப்யூட்டர் அப்படின்றத பற்றியும் கம்ப்யூட்டருடைய பார்ட்ஸ் பற்றியும் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர் பற்றியும் லாஸ்ட் செஷன் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் எ கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இது கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் ஹியூமன் வேர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் செஷனில் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் ஹியூமன் வேரை பற்றி டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நவ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ கம்ப்யூட்டர். டுடேஸ் டாபிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ கம்ப்யூட்டர். ஸோ இதை பற்றி நம்ம இந்த செஷனில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ நவ் the three major activities of a computer are input, process and output. கம்ப்யூட்டருடைய த்ரீ மேஜர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஐபிஓ சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐபிஓ தட் இஸ் கால்ட் இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இதுதான் ஷார்ட் ஃபார்மாக ஐபிஓ சைக்கிள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. I for input, P for process and finally O for output. So now computer accept our data. It's called input. It works with the received data. It's called process. It gives out the result. It's called output. So நம்ம கொடுக்குற அந்த டேட்டாவை கம்ப்யூட்டர் அக்செப்ட் பண்ணும். அப்படி அக்செப்ட் பண்ணும்பொழுது அதுதான் இன்புட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற அந்த டேட்டாவோட கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுது. அப்படி ஒர்க் பண்ணும்பொழுது அந்த இடத்துல ஒர்க்கிங் ப்ராசஸ் நடக்குது. அப்படி நடக்கிற அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் தான் நம்ம ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஃபைனலாக ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் தான் நம்ம அவுட்புட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா கொடுக்குறோம், இன்புட் அப்படின்ட்டு நம்மளுடைய டேட்டாவை நம்ம கொடுக்குறோம். கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா நம்ம கொடுக்குற டேட்டாவை வாங்கிக்கிட்டு ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒர்க்கிங் ப்ராசஸ் நடக்குது. ஒர்க்கிங் ப்ராசஸ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா நமக்கு அவுட்புட் அப்படின்ற ரிசல்ட் கொடுக்குது. ஸோ தீஸ் ஆக்ஷன்ஸ் கேன் பி பெர்ஃபார்ம்டு யூஸிங் தேர் ரெஸ்பெக்டிவ் டிவைசஸ் விச் ஃபார்ம்ஸ் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஸோ இந்த ஆக்ஷன்லாம் தான் ரெஸ்பெக்டிவ் டிவைஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் நம்மளுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுது. தே ஆர் இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட், சிபியு அப்படின்ற பேரில் நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்குள்ளே இன்புட்டை கொடுத்து நம்ம கொடுக்குற அந்த இன்புட் இந்த இடத்துல ப்ராசஸ் ஆகிட்டு ஃபைனலாக நமக்கு அவுட்புட் அப்படின்ற பேரில் ரிசல்ட் கிடைக்குது. ஸோ அதான் சொல்கிறாங்க இன்புட் யூனிட் அப்படின்னும் பொழுது அதோடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாவை அக்செப்ட் பண்ணிக்கும். நார்மல் இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் த சேம். இன்புட் யூனிட்டோடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாலே நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாவை அக்செப்ட் பண்ணுறது மட்டும்தான். அண்ட் அவுட்புட் யூனிட் இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் கொடுக்கறது. இன் பிட்வீனில் என்ன நடக்குது அப்படின்னும்பொழுது சிபியு தான் எல்லா ப்ராசஸையுமே பண்ணுது. நம்மளுடைய டாஸ்க், நம்ம கொடுக்குற டேட்டாவுடைய டாஸ்க், இப்படி எல்லா ப்ராசஸுமே பண்ணுற ஒரு யூனிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். தட் இஸ் கால்ட் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் சிபியு. சிபியு தான் டூஸ் ஆல் த ப்ராசஸிங் டாஸ்க். நம்ம கொடுக்குற அக்செப்ட் இன்புட் டேட்டா, நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாவை அக்செப்ட் பண்ணுறது இன்புட் யூனிட். அக்செப்ட் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட்டாக ரிசல்ட் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் யூனிட். இன் பிட்வீனில் எல்லா ப்ராசஸையும் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபியு. ஸோ அதான் இந்த பிளாக் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்புட் யூனிட் மூலிமா நம்ம டேட்டாவை கண்ட்ரோல் யூனிட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கண்ட்ரோல் யூனிட் அந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட்டாக ரிசல்ட் கொடுக்குது. ஸோ நவ் இன்புட் அவுட்புட் டிவைசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இன்புட் யூனிட். The device which accept the data into the computer are called input device. நம்ம கொடுக்குற டேட்டாவை கம்ப்யூட்டர் எந்த டிவைஸ் மூலமா அக்செப்ட் பண்ணுதோ அந்த டிவைஸ் தான் நம்ம இன்புட் டிவைஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற இன்புட் டிவைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்ட் அண்ட் மவுஸ். அதர் இன்புட் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராக் பால், ஜாய்ஸ்டிக், ஸ்கேனர், லைட் பென் அண்ட் டிஜிட்டல் கேமரா. தீஸ் ஆல் ஆர் அதர் இன்புட் டிவைசஸ். மெயின்லி மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது கீபோர்ட் அண்ட் மவுஸ் தான். ஸோ கீபோர்டு யூஸ் பண்ணி தானே நம்ம டைப் பண்ணி நம்ம நம்பர்ஸாக, லெட்டர்ஸாக நம்மளுடைய டேட்டா கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ அண்ட் செகண்ட் ஒன் அவுட்புட் யூனிட். த டிவைஸ் தட் கிவ் அவுட் த ரிசல்ட் ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் கால்ட் அவுட்புட் டிவைஸ். ஸோ எந்த டிவைஸ் மூலயமா நமக்கு
அவுட்புட் கிடைக்குதோ, நமக்கான ரிசல்ட் வந்து கொடுக்குதோ அந்த டிவைஸ் தான் வந்து அவுட்புட் டிவைஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு டிவைஸ் மூலிமா அவுட்புட் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா, அந்த டிவைஸ் தான் அவுட்புட் டிவைஸ். ஸோ அந்த டிவைஸ் என்னென்னா மானிட்டர் அண்ட் பிரிண்டர் ஆர் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு அவுட்புட் டிவைஸ். மோஸ்ட் காமன்லி நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரும் பிரிண்டர் தான். ஸோ மானிட்டர் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்ட் மூலயமா டைப் பண்ணுற நம்மளுடைய அந்த இன்ஃபர்மேஷனுக்கான ரிசல்ட் வந்து கம்ப்யூட்டர் மானிட்டர் ஸ்க்ரீனில் நமக்கு வியூ ஆகிடும். ஸோ அப்படி வியூ ஆகிற அந்த டேட்டாவை நம்ம வந்து பிரிண்டர் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது மானிட்டர் அண்ட் பிரிண்டர். These are the most commonly used output device. And then central processing unit. The CPU is known as processing unit. CPU தான் வந்து processing unit அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட full form பார்த்திங்கன்னா central processing unit. This part carries out all the calculations of a computer. ஸோ நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய இந்த CPU அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் வந்து கம்ப்யூட்டருடைய எல்லா கேல்குலேஷனுமே வந்து பார்த்துக்குது. இட் ஒர்க்ஸ் லைக் அவர் பிரெயின். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னும்பொழுது பிரெயின் மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ நமக்கு எப்படி பிரெயின் யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி கம்ப்யூட்டருடைய பிரெயின் அப்படின்னு சொன்னோம்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இட் இஸ் கால்ட் த பிரெயின் ஆஃப் எ கம்ப்யூட்டர். அதனால தான் சிபியூவை வந்து கம்ப்யூட்டருடைய பிரெயின் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, பிரெயின் ஆஃப் எ கம்ப்யூட்டர். It has got 3 parts mounted within its cabinet. They are ALU, CU, MU. ஸோ கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU அப்படின்ற கேபினட்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு 3 யூனிட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது. என்னென்ன அப்படின்போது மெமரி யூனிட், கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஓகேங்களா? ஸோ ALU அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், CU control unit, MU memory unit. ஸோ இந்த கேபினட்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 3 பார்ட்ஸ் வச்சு தான் வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்ட்டு நம்ம CPU அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ CPU தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருடைய கேல்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குது. அதனால தான் நம்ம CPUவை பிரெயின் ஆஃப் எ கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். Arithmetic and logic unit na this unit of a CPU takes care of all sort of arithmetic and logic operations. Arithmetic operation அப்படின்னா அதில் என்ன இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகிறது தான் arithmetic operation which can represented by a symbol called operator. இதை நம்ம வந்து சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணும்பொழுது அந்த சிம்பிளுக்கான நேம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆப்ரேட்டர். ஸோ இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளஸ் சிம்பிள் அப்படின்போது அடிஷன், மைனஸ் சிம்பிள் அப்படின்போது சப்ராக்ஷன், அண்ட் ஸ்டார் அப்படின்போது மல்டிப்ளிகேஷன், ஸ்லாஷ் அப்படின்போது டிவிஷன். இப்படி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு டாஸ்க் தான் வந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். அண்ட் தென் control unit. Control unit controls all the other parts of the computer. It regulates the transfer of data from one unit to the other unit. ஸோ கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணோன்னா எல்லா பார்ட்ஸையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு யூனிட் தான் வந்து கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா லைக் இன்புட் யூனிட், அவுட்புட் யூனிட், CPU. இட் பர்ஃபார்ம்ஸ் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வந்து வேரியஸ் ஃபங்க்ஷனாக வந்து செயல்படுது. Directing the data and the instructions from input device to other units. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எங்கேருந்து வந்து மற்ற யூனிட்க்கு கொடுக்குறோம், இன்புட் டிவைஸ். ஓகேவா? இன்புட் டிவைஸ்லேருந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை அதர் யூனிட்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். அப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரிசீவ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிக்னல்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கண்ட்ரோல் சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு டைரக்டிங் த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த ALU whenever required. நமக்கு தேவைப்படும் பொழுது நம்ம வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டுக்கு கூட நம்ம வந்து டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டுக்கு சென்ட் பண்ணுற அந்த ஒரு டேட்டா கூட பார்த்திங்கன்னா எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபரிங் த ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம்
அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்லேருந்து டு டி மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அகெயின் ட்ரான்ஸ்ஃபரிங் த ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மெமரி டு தி அவுட்புட். ஸோ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் தி பிளாக் டயக்ராம். இப்போ இன்புட் யூனிட்லேருந்து நம்ம டேட்டா ஆர் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வந்து கண்ட்ரோல் யூனிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுதுன்னா டைரெக்டாக மெமரி யூனிட்டில் போயிட்டு டெம்ப்ரரியாக சேவ் பண்ணி வைக்குது. அண்ட் தென் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கான அவுட்புட்டை வந்து கொடுக்குது. ஸோ நம்ம கொடுக்குற அந்த டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் சம்டைம்ஸ் நம்ம வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் மூலயமா, அதாவது ஆப்ரேட்டராக நம்ம வந்து நம்மளுடைய டேட்டாவை கொடுத்தோம்னா, நம்மளுடைய டேட்டாவை நார்மலாக கொடுக்கும்பொழுதும் கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுது, மெமரி யூனிட்டில் சேவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அவுட்புட் யூனிட் மூலிமா நமக்கு ரிசல்ட் கொடுக்குது. நம்மளுடைய டேட்டா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கூட, அதாவது ஆப்ரேட்டர்ஸாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கூட கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெமரி யூனிட்டில் போயிட்டு டெம்ப்ரரியாக சேவ் பண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், நமக்கு அவுட்புட் யூனிட் மூலயமா ரிசல்ட் கொடுக்கும். ஓகே சில்ட்ரன்ஸ். ஸோ இப்போ வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற நார்மல் டேட்டாவாக இருக்கட்டும், நம்ம அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் மூலிமா ஆப்ரேட்டர்ஸாக கொடுக்குற டேட்டாவாக இருக்கட்டும், கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுது, இது எல்லாத்தையுமே வந்து மெமரி யூனிட்டில் ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணிடுது. அண்ட் தென் தான் பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் மூலிமா ரிசல்ட் கொடுக்குது. ஸோ வாட் இஸ் த மெமரி யூனிட், அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. மெமரி யூனிட், டு பெர்ஃபார்ம் எனி ஆப்ரேஷன் வி நீட் டு அப்டைன் த இன்புட். நம்ம எந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து இன்புட் வந்து கண்டிப்பாக தேவை. இன்புட்டை நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய மெமரியில் சேவ் பண்ணி வைப்போம். ஒன்லி தென் வி கேன் ப்ரொசீட் வித் அவர் ஆப்ரேஷன். சிமிலர்லி இப்போ கம்ப்யூட்டர் நீட்ஸ் மெமரி டு ஸ்டோர் இன்புட் அண்ட் பை ஹேவிங் த கண்டென்ட் இன் த மெமரி யூனிட். ஸோ கம்ப்யூட்டருக்கு வந்து மெமரின்றது கண்டிப்பாக வந்து தேவை. நம்ம கொடுக்குற இன்புட்டை ஃபஸ்ட்டு வந்து மெமரியில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். நம்ம எப்படி நம்மளுடைய மெமரியை வந்து நம்மளுடைய மெமரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கும் மெமரி அப்படின்றது இம்பார்ட்டண்ட் திங். நம்ம கொடுக்குற எந்த ஒரு இன்புட்டாக இருந்தாலுமே கம்ப்யூட்டர் டைரெக்டாக அதை கூட்டிகிட்டு போகிற இடம்னு பார்த்திங்கன்னா மெமரி தான். ஸோ மெமரியில் சேவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஃபர்தர் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இட் கேன் ஸ்டோர் த ஃபிகர் அண்ட் நம்பர்ஸ் டெம்ப்ரரி. நீங்கள் வந்து பிக்சர்ஸாக கொடுத்தாலும் சரி, ஃபிகர்ஸாக கொடுத்தாலும் சரி, நம்பர்ஸாக கொடுத்தாலும் சரி, டெம்ப்ரரியாக அது எங்கே ஸ்டோர் பண்ணும், மெமரியில் ஸ்டோர் பண்ணும். ஸோ டெம்ப்ரரியாக ஸ்டோர் பண்ணுறதுனாலே தட் இஸ் ஒய் திஸ் பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைமரி மெமரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸில் சொல்லணும்னா தே ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் வாலடைல் மெமரி அப்படின்ட்டும் சொல்லலாம். ஸோ ஓகே சில்ட்ரன்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுடைய மெயின் திங் இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். ஓகேங்களா. இன்புட் யூனிட் மீன்ஸ் நம்ம கொடுக்குற இன்புட்டை அக்செப்ட் பண்ணுறது இன்புட் யூனிட். ஃபைனலி நமக்கு ரிசல்ட் கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா அவுட்புட் யூனிட். இன் பிட்வீனில் நடக்கிற ப்ராசஸ் தான் வந்து சிபியூ. ஓகேங்களா. ஸோ இன்புட் யூனிட், சிபியூ அப்படின்ற கேபினட்குள்ளே மெமரி யூனிட், கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் இருக்குது. இந்த இடத்துல தான் ப்ராசஸிங்கே வந்து நடக்குது. ப்ராசஸ் முடிச்சுட்டு நமக்கு அவுட்புட் யூனிட் மூலயமா ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இங்கே வந்து ப்ரீஃபாக பார்த்தோம். அண்ட் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்பொழுது ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால நம்ம வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னாலே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் நம்ம எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்போது ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி. ஆப்ரேட்டர் மீன்ஸ் ப்ளஸ், மைனஸ், ஸ்டார், ஸ்லாஷ். இதோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸோட இது அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகே சில்ட்ரன்ஸ். அண்ட் கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுது, எல்லா ப்ராசஸையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. லைக் இன்புட், அவுட்புட் அண்ட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இப்படி கண்ட்ரோல் பண்ணுறத மெமரி யூனிட் மூலிமா மெமரியில் சேவ் பண்ணி வைக்குது. அண்ட் தென் ஃபைனலாக நமக்கு ஃபர்தராக அவுட்புட் யூனிட் மூலிமா நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இந்த பிளாக் டயக்ராம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே இதுக்குள்ளே தான் வந்து ப்ராசஸ் ஆகுது. நம்ம கொடுக்குற டேட்டாவை இன்புட் யூனிட் டைரெக்டாக கண்ட்ரோல் யூனிட்டுக்கு எடுத்துகிட்டு போகும். கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், மெமரி யூனிட்டில் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அவுட்புட் யூனிட் மூலயமா ரிசல்ட் வந்து கிடைக்கும். நமக்கு தேவைப்படும்போது நம்ம அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டாக நம்மளுடைய டேட்டாவை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கூட கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும், மெமரி யூனிட்டில் சேவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அவுட்புட் யூனிட் மூலயமா நமக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ ஓகே சில்ட்ரன்ஸ், நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸில் மெமரி அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.